ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1188க்கான ஸ்பாய்லர் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்பாய்லரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லைக் லூஃபி ஃபைனல் வார்க்குள்ள போறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு மேஜர் பவர் அப்ஸை கொடுத்தாகணும். லைக் கியர் 5 மாதிரியே வந்து அவனுக்கு இன்னொரு பவரை வந்து ஆட் பண்ணி ஆகணும். அது கியர் 6 கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் அவன் வந்து இப்போதைக்கு வீக்கா இருக்கான். ஸோ லூஃபியுமே ஃபைனல் வார்க்குள்ள போறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பவர் அப்ஸை கொடுத்தே ஆகணும். அதை நமக்கு இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோமே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டரோட டைட்டில் வந்து வாய்டு. இந்த சாப்டரோட கலர் ஸ்பிரிட் இருக்குல்ல, அதுல ஸ்ட்ராகட்ஸ் எல்லாருமே வந்து அண்டர் வாட்டர்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்க போஸ்ட்ல வந்து ஒரு ஃபன்னான கலர் ஸ்பிரிட் மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் கண்டிப்பா ஓட ஏதாவது ஒரு ஹிண்ட உள்ள வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது மாங்கா வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெளிவா தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு ஈமு லூஃபியோட ஃபைட்டை காமிப்பாங்க. இந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் லூஃபி இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து ஜீனியா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆவறான். இந்த ஒரு விஷயத்தை நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா வந்து ஹிண்ட் வர போஸ்ட் என்ன நினைச்சேன்னா வந்து நம்ம பிக் மாம் க்ரூல வந்து ஒருத்தன் உண்டு, அவங்கிட்ட வந்து ஜீனி பவர் உண்டு. அதை தான் வந்து காமிக்க போறாங்க, கலர் ஸ்பிரிட்ல வந்து காமிக்க போறாங்கன்னு நினைச்சேன். பட் நம்ம லூஃபி இப்போதைக்கு ஜீனியா மாறது எல்லாமே வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அண்ட் லூஃபி ஜீனியா மாற பஸ்ல எப்படி இருக்க போறான் அதை பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெளிவா தெரியும் லூஃபியோட கியர் 5 வந்து கார்ட்டூன் லைக் எபிலிட்டி வச்சிருக்குது. லைக் அவன் என்ன திங்க் பண்றானோ, என்ன இமேஜின் பண்றானோ அந்த மாதிரி அவன் பாடியை வந்து ரீசெட் பண்ண முடியும். அதுபடி அவன் ஜீனியா எப்படி மாறி இருக்கான் அதை பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு ஜாய் பே காமிச்சிருக்காங்க. லைக் இந்த சாப்டர்ல வந்து ஜாய் பே அப்பியர் ஆவறான். பட் அவன் ஃபேஸ் ரிவீல் பண்ணதை எங்கேயும் மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் அதுக்கு பதிலா வந்து ஜாய்பியோட ஃபேஸை வந்து ஸ்மைலை வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்மைல் எப்படி இருக்குன்னா வந்து அப்படியே லூஃபியோட ஸ்மைலுக்கு வந்து சிமிலரா இருக்குது. ரெண்டு ஸ்மைலுமே வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி சிமிலரா இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு தியரி வந்து ரொம்பவே சுத்திட்டு இருந்துச்சு. அந்த தியரியில வந்து லூஃபி தான் ஜாய் பை தான் லூஃபி, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு போட்டுருந்துச்சு. அண்ட் குறிப்பா வந்து ஒன் பீஸ்ல டைம் டிராவல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்ட்டு அந்த ஒரு தியரியில பேசியிருந்தாங்க. இப்போ அது கூட தான் மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு லைட்டா ஒரு டவுட் வருது. பட் ஸ்டில் அப்படி இருக்க கூடாது தான் தோணுது. பட் இருந்தாலும் அந்த தியரி வந்து உண்மையா இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அந்த தியரியை வந்து நான் எங்கேயா தேடி எடுத்து திரும்பி வீடியோ போடுறேன். லைக் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், அது இப்போ இருக்குமான்னு தெளிவா தெரியல. பட் கடைசி நான் வந்து நான் வீடியோ போடுறேன். ஸோ அதில் வந்து சொல்லியிருந்தாங்க ஜாய் பை தான் லூஃபி, லூஃபி தான் ஜாய் பை, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்ட்டு. இப்போ இதை பார்க்க போச்சு எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இந்த சாப்டர்ல வந்து ஈமு இருக்கான் பாத்தீங்களா, ஈமு அவன் கையில வந்து ஒரு சோடா வச்சிருப்பான். அந்த சோடா வந்து அவன் ஸ்பியரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றான். டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணி வந்து லூஃபியோட நெஞ்சில வந்து குத்தி கிழிக்கிறான். லைக் அலபாஸ்டா ஆர்க்ல வந்து ஃபர்ஸ்ட் crocodile வந்து லூஃபி டிஃபீட் பண்ணிருப்பாம்ல. அப்போ அவன் கையில இருக்கக்கூடிய கொக்கியை யூஸ் பண்ணி வந்து லூஃபியோட நெஞ்சில வந்து குத்தி கிழிச்சிருப்பான். அது மூலமா பிளட்டுமே வந்து வந்திருக்கும். அந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் இப்போதைக்கு வந்து ஈமுமே அட்டாக் பண்ணிருக்கான். லூஃபியோட நெஞ்சில இருந்துமே ரத்தம் வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த அட்டாக்கை ஈமு எப்படி சொல்றானா வந்து வாய்டுன்னு சொல்றான். லைக் இந்த அட்டாக்கோட நேம் வந்து வாய்டுன்ட்டு. கரெக்டா இந்த டைம்ல வந்து ஈமுமே லூஃபியை பார்த்துட்டு லூஃபி கண்டிப்பா ஜாய் பை இருக்க வாய்ப்பே கிடையாது, எனக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா ஜாய் பை வந்து இந்த அளவுக்கு வீக்கா இருக்க மாட்டான்ட்டு ஈமுமே சொல்றான். இது மூலமா நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது லூஃபி இப்போதைக்கு வீக்கா இருக்கான். சோ ஃபைனல் வார்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பவர் அப் தேவைப்படுது. இதுதான் நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். எதுக்காண்டி இப்படி சொல்றேன்னா வந்து ஈமு இருக்காம்ல, அவன் வாய்டு செஞ்சர்ல வந்து ஜாய் பை கூட ஃபைட் பண்ணிருக்கான், ஜாய் பை கூட ஒண்ணா இருந்திருக்கான். சோ ஜாய் பை பத்தி அவனுக்கு எல்லாமே தெளிவா தெரியும். ஜாய் பை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கான், ஜாய் பை எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுவான், எந்தெந்த மூவ்ஸ் வச்சிருப்பான்னு கண்டிப்பா எல்லாமே தெளிவா தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு. சோ அப்போ அவன் ஜாய் பை கூட லூஃபியை கம்பேர் பண்றான். கம்பேர் பண்ணி பார்க்க போஸ்ட்ல வந்து ஜாய் பை வந்து இமயமலை மாதிரி டாப்ல இருக்கான், நம்ம லூஃபி வந்து இமயமலையோட பாட்டம்ல இருக்கான்னு வச்சுக்கலாம். சோ அந்த அளவுக்கு ரெண்டு பேரோட ஸ்ட்ரென்த் கேப்புமே வந்து டிஃபரெண்டா இருக்குது. ரொம்பவே வீக்கா இருக்கான் லூஃபி. ஈவன் கியர் 5லயுமே வீக்கா இருக்கான், அதே மாதிரி ஹாக்கிலயுமே வீக்கா இருக்கான். நம்ம எக்கட் ஆர்க்லயே பார்த்திருப்போம் ஜாய்போட ஹாக்கி வந்து கான்கோர் ஹாக்கி வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் வந்திருக்கும்ட்டு. சோ ரெண்டு பேரோட ஸ்ட்ரென்த் கேப்ப வந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அதனால தான் லூஃபிக்கு வந்து ஒரு மேஜர் பவர் ஆஃப் தேவைப்படுது கண்டிப்பா ஃபைனல் வார்க்கு. இப்போதைக்கு இவ்வளவு விஷயங்கள் தான் ஸ்பாய்லர்ல சொல்லிருக்காங்க. இந்த ஸ்பாய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட் வருது, லோக்கி லூஃபி இந்த ரெண்டு பேர்ல யார் ஸ்ட்ராங்ன்ட்டு. லைக் லோக்கி கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிச்சிருப்பான். ஈமு கூட பேட்டில் பண்ண பஸ்ல வந்து ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிச்சிருப்பான், அட்டாக்கும் பண்ணிருப்பான். பட் இந்த ஸ்பாய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் டவுட் வருது, மேபி லோக்கி வந்து லூஃபியை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லா, அது எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது. மாங்கா வந்ததுக்கு அப்புறம் தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் இப்போதைக்கு இவ்வளவு விஷயங்கள் தான் ஸ்பாய்லர்ல சொல்லிருக்காங்க. இந்த ஸ்பாய்லரை பத்தி நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.